ஹாய் வெல்கம் பேக் டு பவி டிசைனர்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்துட்டு நார்மல் நீடிலும் ஜர்தோசி வச்சுட்டு எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. பிகினர்ஸாக இருக்க பட்சத்தில் உங்களுக்கு ஜர்தோசி ஹேண்டில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதை எப்படி பண்ணலாம் நார்மல் நீடில் வச்சுட்டு அப்படின்றத நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இது ஒரு போட் நெக் மாதிரிங்க. ஃபஸ்ட்டு மேலே ஒரு போட் நெக் மாதிரி, நடுவில் ஒரு ஓப்பன் மாதிரி இருக்கிற நெக்கு. இதுக்கு நம்ம யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, ப்ளவுஸ் ஸ்டார்ட் பண்ணோடனே செயின் ஸ்டிச் போட்டுப்போம் இல்லைங்களா. அந்த மாதிரி செயின் ஸ்டிச் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. உங்களோட கன்வீனியன்ட்டை பொறுத்து 3 டைமோ 4 டைமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் ப்ரைஸ் ரேஞ்சை பொறுத்து தாங்க போடுவேன். 1000க்குள்ளே இருந்தால் ஒரு 2 to 3 லைன்ஸ் போடுவேன். ஹெவியான ப்ரைடல் ப்ளவுசஸாக இருந்தால் 4 லைன்ஸ் வரைக்குமே நான் போடுவேங்க. ஏன்னா அது ஹெவி ப்ளவுஸ் அப்படின்றதுனால ஃபினிஷிங் நீட்டாக இருக்கணும் அப்படின்றதுனால நான் 4 லைன்ஸ் வரைக்குமே மொத்தமாக இருக்கணும் அப்படின்றதுனால போடுவேன். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம செயின் ஸ்டிச் எல்லாம் போட்டு முடிச்சு வாட்டி ஜர்தோசி கட் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. நீங்கள் பிகினர்ஸாக இருந்து ஜர்தோசி கட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த ஒரு சில டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஈஸியாகவே ஜர்தோசி கட் பண்ணிடலாங்க. 2-3 விதத்தில் நம்ம ஜர்தோசி கட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ஒரு டிசைனை நீங்கள் ப்ளவுஸ் ஃபுல்லாக போடுறீங்க அப்படின்னா ஒரு ட்ரையல் பார்த்துக்கோங்க, தப்பே கிடையாது. ஒரு 15 to 20 மினிட்ஸ் தான் ஆகும். ஒரு வேஸ்ட் கிளாத்தில் ஒரு ட்ரையல் பாருங்கள். ஒரு ஃப்ளாராக அது எவ்வளோ பெருசு அந்த ஜர்தோசி கட் பண்ணும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இப்போ நான் அளவு வச்சு கட் பண்ணேன் இல்லைங்களா, ஒரு குட்டி பீஸ் எடுத்துகிட்டு அந்த பீஸை ஜர்தோசி கூட வச்சுட்டு அப்படியே கட் பண்ணிக்கலாம். இது ஒரு மெத்தடில் கட் பண்ணுறதுங்க. ஜர்தோசி கட் பண்ணுறதுக்குன்னே 2-3 மெத்தட் இருக்குது. அப்புறம் இன்னொரு மெத்தடில் எப்படி கட் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வச்சுருக்கோம் இல்லைங்களா அளவு ஜர்தோசி, அந்த ஜர்தோசியை வச்சுட்டு நம்ம விரலால் எவ்வளோ தூரம் வருதோ அந்த இடத்த நசுக்கி விடணும். நீங்கள் அப்படியே அந்த மாதிரி நசுக்கி விட்டுட்டே கடைசி வரைக்கும் வந்தீங்கன்னா உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் அதில் என்ன ஒரு சின்ன ப்ராப்ளம் அப்படின்னா, கட் பண்ணும்போது அந்த மேலே பிசுறு இல்லாமல் நீங்கள் கட் பண்ணணும். சப்போஸ் பிசுரோடு நீங்கள் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நீடில்குள்ளே போகும்போதும் எடுக்கும்போதும் உங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். நீங்கள் நல்லா பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க ஜர்தோசி கட் பண்ணுறது. நான் அடிக்கடி பண்ணுறதுனால எனக்கு ஒரு டைம் நான் அந்த மெஷர்மெண்ட் பார்த்தேன் அப்படின்னாலே டக்குன்னு பண்ணிடலாங்க. இதுக்கு 2 விதமான சைஸ் இந்த டிசைனுக்கு தேவைப்படுது. ஒன்று பெருசாகவும் இன்னொன்று குட்டியாகவும் தேவைப்படுதுங்க. அதனால் நான் 2 சைஸுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிறேன். நெக்குக்கு போடுறதுக்கு எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ அவ்வளோ தூரத்துக்கும் நான் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துப்பேங்க. எடுத்துகிட்டு அதில் நான் டிசைன் போட ஸ்டார்ட் பண்ணிடுவேன். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்கும். இது அயன் நீடில்லையும் போடலாம். இப்போ நான் நம்பர் 10 நீடில் எடுத்திருக்கேங்க. நம்பர் 10 நீடில் நார்மலான மிஷின் த்ரெட் இருக்கும் இல்லைங்களா, ஸ்விங் த்ரெட்டு, அந்த த்ரெட்டை ஒத்தையாக கோர்த்துக்கோங்க. ஒத்தையாக கோர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 2ஆக கிடைக்குங்க நீடில்லேருந்து வரும்போது. அதே மாதிரி ஏன் நம்பர் 10 நீடில் அப்படின்னா, சின்ன சின்ன சுகர் பீட்ஸு அதுக்கப்புறம் இந்த ஜர்தோசி எல்லாமே இந்த நீடிலுக்குள்ளே போகுங்க. அதனால தான் நான் இந்த நீடில் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம ஜிக்ஸாக்காக இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கணும். பெரிய ஜர்தோசி கட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அந்த ஜர்தோசியை ஃபஸ்ட்டு மேலேருந்து பார்த்த மாதிரியும் அடுத்து அதே இடத்துல நீடில் வெளியே எடுத்துகிட்டு கீழேருந்து பார்த்த மாதிரியும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்படி ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு முக்கோண ஷேப்பில் கிடைக்குங்க. இதுக்கு மேலே நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா ஜர்தோசி, அதை வச்சு நம்ம டிசைன் பண்ண போகிறோங்க. ஃபைனல் லுக் கண்டிப்பாக நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதை நீங்கள் அயன் நீடில்லையும் போடலாம். சப்போஸ் எனக்கு இது அயன் நீடிலில் போடணும் அப்படின்னு சொல்லி டுட்டோரியல் கேட்டிங்கன்னாலும் நான் கண்டிப்பாக இந்த டிசைனை அயன் நீடிலில் எப்படி போடுறது அப்படின்ற வீடியோவையும் நான் உங்களுக்கு போடுறேங்க. இந்த மாதிரி ஜர்தோசி ஹெவியான ஜர்தோசி இன்ட்ரிகேட் ப்ளவுசஸ்க்கெல்லாம் நீங்கள் 3K 3.5K அந்த மாதிரி ரேஞ்சில் சார்ஜ் பண்ணிக்கலாம். ப்ளவுஸோட சைஸஸை பொறுத்து, அதில் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸை பொறுத்து. ஏன்னா ப்ளவுஸோட சைஸ் ரொம்ப ஸ்மாலாக இருந்துச்சுன்னா நீங்கள் ரொம்ப கம்மியான நேரம் தான் போடுற மாதிரி வரும். சைஸ் ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வரும். சைஸஸுக்கு தகுந்த மாதிரியும் உங்களுக்கு ப்ளவுஸோட ரேட் இருக்குங்க. இந்த ப்ளவுஸை நான்
2.8 அந்த மாதிரி ஏன்னா அவங்க ப்ளவுஸ் சைஸ் வந்து மீடியமாக இருந்தது. அதனால் 2800 வந்து நான் வந்து சார்ஜ் பண்ணியிருந்தேங்க இந்த ப்ளவுஸுக்கு. ஃபுல்லாகவே வந்து இதில் என்ன ஒர்க் அப்படின்னா ஜர்தோசி ஒர்க் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமா வந்து கிளிப் ஸ்டோனு, அதுக்கப்புறம் இந்த 3mm பீட் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து வச்சுருந்தேன். ப்ளவுஸோட அவுட்லுக் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. ஹேண்டில் தான் பேக்கில் வந்து நார்மலாக தான் ஒர்க் கேட்டிருந்தாங்க. ஹேண்டு போர்ஷனில் தான் வந்து புட்டாஸ் நல்லா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. புட்டாஸுமே ஃபுல்லாக நம்ம வந்து ஜர்தோசியில் தான் போட்டிருக்கோம். அந்த புட்டாஸ் வந்து நான் வீடியோ எடுக்கலைங்க. சப்போஸ் உங்களுக்கு அந்த புட்டாஸோட டுட்டோரியல் வேணும் அப்படின்னா நான் வந்து செப்பரேட் வீடியோவாக ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது, இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு, இல்லை வந்து உங்களுக்கு அயர்ன் நீடில் போடணும் அப்படின்றது எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் அல்லது அதுக்கடுத்த வீடியோவில் நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ஆட் பண்ணிவிடுவேங்க. இப்போ வந்து நம்ம பெருசு எல்லாமே போட்டோங்களா, பெருசு எல்லாமே போட்டு முடிச்சதுக்கப்புறம் இப்போ வந்து குட்டி குட்டி ஜர்தோசி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை தான் நம்ம போட போகிறோம். குட்டி குட்டி ஜர்தோசிஸ் எப்படி போட போகிறோம் அப்படின்னா, மேலே டாப்பில் இருந்துட்டு நீடில் வெளியில் எடுத்துக்கணுங்க. எடுத்துகிட்டு நான் போடுற மாதிரி போடுங்க. கொஞ்சம் லைட்டாக அது மேலே படுறதுனால உங்களுக்கு வந்து ஒரு கிராஸ் மாதிரி வரும். போடும்போது அந்த ஷார்ப் எட்ஜஸ்லேருந்து ஆரம்பிங்க. குத்தும்போது இந்த பக்கம் ஷார்ப்போட எட்ஜஸ் இருக்கும்ல, ஆப்போசிட்டில் குத்தணும். இப்போ ரைட்டில் எடுத்திங்கன்னா லெஃப்டில் கொஞ்சம் மேலே தள்ளி நீங்கள் குத்திக்கணும். ஏன்னா இப்போ வந்து அந்த ஜர்தோசி மறைக்கிறதுக்கு அட்லீஸ்ட் 3லேருந்து 4 ஜர்தோசி போட்டால் தான் கீழே போட்டிருக்க ஜர்தோசி நம்மளுக்கு வந்து மறையும். இது வந்து லோடிங் ஸ்டிச் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், மறையும். அதனால் வந்து நம்ம வந்து 3 போட்டுக்கிறோம். 3 போட்டோம் அப்படின்னாலே கம்ப்ளீட்டாக கீழே இருக்க ஜர்தோசி வந்து நம்மளுக்கு மறைஞ்சிருது. இப்படி போட்டு அதே மாதிரி கேட்குறீங்க, ஜர்தோசி வந்து நார்மல் நீடில் போட்டால் லூஸ் ஆகிடாதா அப்படின்லாம் கேட்குறீங்க. நீங்கள் ஒரு தடவை இப்போ ஒரு இதை கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா, அதாவது ஒரு ஃப்ளாரை கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டிங்கன்னா அப்புறம் சும்மா நார்மலாக நீடில் மேலே எடுத்து மடி கீழே குத்திடுங்க. அப்படி குத்திட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து இந்த லூஸ் ஆகிறது, தனித்தனியாக கழண்டு வருது, அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இருக்காதுங்க. அழகாக நீட்டாக வந்து செட் ஆகிடும். நீங்களும் வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். யூஸ்வலாகவே பீட்ஸ் டிசைன் தான் போட்டுட்ருக்கேன் அப்படின்னா அதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்லேருந்தே சொல்கிற மாதிரி தான், நான் எப்போவுமே இந்த விஷயத்த சொல்லிட்டே இருப்பேங்க. நான் இன்னுமே அதை ஃபாலோ பண்ணுவேன். எனக்கு வந்து ஒரு டிசைன் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த டிசைன் வந்து ப்ளவுஸில் ஹெவியாக அதை வச்சு அதுதான் மேஜர் போர்ஷனாக இருக்குது. இப்போ இந்த டிசைன் போடுறேன்னா இதுதான் நம்ம ப்ளவுஸ் ஃபுல்லாக போடுறோம் ஆகிப்போச்சு அப்படின்னா, நான் வந்து ஒரு ரஃப் கிளாத் எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு ட்ரையல் பார்த்துப்பேன். எதுக்காக ட்ரையல் பார்த்துப்பேன் அப்படின்னா, எவ்வளோ தூரம் இன்ச்சஸ் வருது, அதாவது எவ்வளோ சைஸில் வருது, அதுக்கு நம்மளுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, அதை எந்த மாதிரி வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி. நீங்கள் என்ன தான் ஃபோனில் டிசைன் பார்த்து ஜூம் பண்ணி அதை டைரெக்டாக ப்ளவுஸில் கொண்டு போனீங்க அப்படின்னாலும் அந்த ஃபஸ்ட்டு 1-2 போடுறது வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் இருக்காது, நல்லா நீட்டாக இருக்காது. அடுத்தது என்ன, எவ்வளோ இன்ச்சஸ்க்கு போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். அதுவே நீங்கள் வந்து ரஃப் கிளாத்தில் ட்ரை பண்ணி போடும்போது உங்களுக்கு எந்த விதமான குழப்பமும் இருக்காது. எப்படியெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிரும். நீங்கள் மெயின் கிளாத்தில் போடும்போது நீங்கள் வந்து நல்லா கான்ஃபிடெண்ட்டாக போட்டுடலாங்க. இது வந்து எக்ஸ்பெஷலி யாருக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கேன், இல்லைன்னா ஆன்லைன் பார்த்து கற்றுக்கிறேன், போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், ஜர்தோசி ஒர்க்லாம் போட்டதில்லை அப்படின்றவங்க வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயத்த ட்ரை பண்ணுங்கள். நான் ஜர்தோசிக்குன்னு மட்டும் சொல்லலைங்க, நீங்கள் எந்த ஒர்க் பண்ணிங்கனாலுமே சும்மா ஒரு ட்ரையல் மட்டும் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக ப்ளவுஸில் வந்து எந்த தப்பும் இல்லாமல் நீட்டாக போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜர்தோசி ஒர்க் நான் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேங்க. இதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த ஜர்தோசிக்கு உள்ளார கேப் இருக்குது இல்லைங்களா, முக்கோணம் மாதிரி, அதுக்குள்ளார எல்லாத்துலேயுமே 3mmல இந்த மாதிரி சில்வர் கலர் பீட் தாங்க வச்சுக்கிறேன். சில்வர் கலர் பீட்லாம் வைக்கும்போது ஓவர் டார்க் அப்படியே பளிச்சடித்த மாதிரி இருக்கிற சில்வர் பீட்ஸ்லாம் வாங்காதீங்க, ஃபேடாகிடும் சீக்கிரமாக. ரொம்ப மைல்டாக இருக்கிற சில்வர் கலர் பீட்ஸ் வாங்குங்க. கோல்டுலேயும் அப்படி தான், டல் கோல்டு வாங்குங்க. டல் கோல்டு வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் ரொம்ப நல்லா வரும். நெக்ஸ்ட்டு மேலே என்ன வைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா,
ஒரு கிளிப் ஸ்டோன் வந்து வைக்கிறேங்க. கிளிப் ஸ்டோனில் வந்து 4 ஹோல்ஸ் இருக்கும். 4 ஹோல்ஸையும் மறக்காமல் ஸ்டிச் பண்ணிடுங்க. ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா தான் அந்த கிளிப் ஸ்டோன் வந்து உங்களுக்கு ஆடாமல் அசையாமல் இருக்கும். இது வந்து நம்ம பேக் போர்ஷனில் ஹேண்ட்லலாம் போடுறதுனால நம்ம முடி பட்டாலோ வேறு ஏதாவது பட்டாலோ அந்த கிளிப் ஸ்டோனுக்கு மேலே இருக்கிற அந்த கம்பி மாதிரி இருக்கிறதுல முடியெல்லாம் மாட்டுக்கும். முடி துணிக்கெலாம் நூல் மாதிரி இருக்கிறதெல்லாம் மாட்டுச்சு அப்படின்னா அது கழண்டு வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால தான் அதில் 4 ஹோல் இருக்கும். 4யும் ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குங்க. அவ்வளோதான். இந்த 3 விஷயம் தான். ஃபஸ்ட்டு ஜர்தோசி எடுத்து ட்ரையாங்கிள் மாதிரி போடுறீங்க. அந்த ட்ரையாங்கிளுக்கு மேலே லோடிங் போடுறீங்க. அதுக்குள்ளார 3mm பீடு வைக்கிறீங்க. வெளியில் வந்து அந்த கிளிப் ஸ்டோன் வைக்கிறீங்க. கேப் இருக்கிற இடத்துல முக்கோணம் ஷேப்பில் அந்த ஷேப்பில் வந்து 3mm பீடு வச்சுக்கிறீங்க. இது மட்டும்தாங்க ஓவரால் டிசைன். இதுக்கு மேலே நம்ம சரி த்ரெட்டில் வந்து அப்படியே செயின் ஸ்டிச் அப்படியே அந்த டிசைன் எப்படி இருக்கோ அதே மாதிரி போட்டுட்டு வரோம். இப்படி தான் இருக்கும். பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு ப்ளவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ப்ளவுஸோட பேக் போர்ஷனுங்க. இது வந்து ஹேண்டு. நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஹேண்ட்லேயும் வந்து ஜர்தோசி வச்சு புட்டாஸ் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி தாங்க இருந்தது புட்டாஸ். உங்களுக்கு